உன் சாப்பாட நீயா போய் தேடிக்கணும். என் சாப்பாட திருடதா இங்க வந்தியா? சும்மா தான் வந்தேன். உன் சாப்பாட்டை நான் சாப்பிடுவேனா? நான் சும்மா பார்த்தேன். தேவையில்லாம இந்த மாதிரி உளறத நிறுத்திட்டு எனக்கு ஏதாவது இறை பக்கத்துல கிடைக்குதான்னு போய் பார்த்துட்டு வா. அப்பதான் நான் சாப்பிட்டதுக்கு அப்புறம் மிச்சம் மீது ஏதாவது உனக்கு கொடுக்க முடியும். நாம இந்த வழியா போக கூடாது. கண்டிப்பா இந்த வழியா போலாம். என்னால முடியாது. கண்டிப்பா என்னால இதை தாண்ட முடியாது மோக்லி. கவலைப்படாத. வா, உன்னால முடியும். நான் நினைச்சதை விட ஷேர்கானுக்கு ரொம்ப சீக்கிரமா உணவு கிடைச்சிடும் போல இருக்கே. மனுஷ பைய அந்த பறவை 2 உணவும் ஷேர்கானுக்கு. பார்த்தல, உன்னால முடியும். முதல்ல உன்னை நீயே நம்பணும், அதான் முக்கியம். ஷேர்கான் கண்டிப்பா இந்த வேலைக்காக எனக்கு அந்த பறவையோட காலை கொடுப்பான்னு நினைக்கிறேன். அந்த மனுஷ பைய இப்ப என்ன சொன்னா? முதல்ல உன்னை நீயே நம்பணும். இனிமே ஷேர்கான் எனக்கு தேவையில்லை. என்னாலேயே தனியா வேட்டையாட முடியும். அந்த முழு பறவையும் எனக்கே சொந்தம். இதோ வந்துட்டேன். தபாக்கி, சீக்கிரமா ஓடு. நீங்க என்கிட்ட இருந்து தப்பிக்க முடியாது. அங்கேயே உட்காந்துகிட்டு இருக்க முடியாது. கீழே இறங்கித்தானே ஆகணும். அது வரைக்கும் நான் காத்திருப்பேன். நீ யாருக்கிட்ட பேசிட்டு இருக்க? யாருக்கிட்டயும் இல்லையா? அதாவது சூரியன் கிட்ட. ஆமா, இன்னைக்கு வெயில் பயங்கரமா கொளுத்துது. என்னால தாகவே முடியல. அதாவது சூரியன் மறைஞ்சா தானே உங்களுக்கு உணவு கொண்டு வர முடியும். சீக்கிரமா போய் கொண்டு வா. இந்த முறை தப்பிக்க முடியாது. ஓடு, சீக்கிரம் உள்ள போ. கொஞ்சம் தள்ளி போ மனுஷ பயல. இப்ப அந்த பறவை எனக்கு சொந்தம். நீ என்கிட்ட தப்பிக்க முடியாது. உன்னை நான் புடிச்சிட்டேன் தபாக்கி. என்ன விட. சொல்றது கேளு. விட போறியா இல்லையா? கிட்டத்தட்ட அவன் என்ன பிடிச்சிருப்பா. இப்போ நான் என்ன பண்றேன்னு பாரு. நல்லா போயிட்டு வா. என்ன நடக்குது? இதுக்காக உன்னை பழி வாங்குவ மனுஷ பயல. அதுக்கு முதல்ல நீ வெளியே வந்தா தானே. நல்ல வேலை பண்ண மோக்லி. போலாமா? ஹலோ, யாராவது உதவி பண்ணுங்களேன். நான் மாட்டிக்கிட்டேன். ஹலோ, நான் கத்துறது கேக்குதா? உனக்கு ஏதாவது தேவைன்னா அதை நீயா தான் செஞ்சுக்கணும். யாராவது என்ன வெளியே கொண்டு வா. தபாக்கி, உனக்காக ஒரு இறைய பிடிக்கலான்னு இருந்தேன். அதுக்குள்ள வானத்துல இருந்து இந்த மரத்தை யாரோ போட்டுட்டாங்க. நான் மாட்டிக்கிட்டேன். கண்டிப்பா இது ஒரு பறவையோட வேலையா தான் இருக்கும். என்னால இப்ப வெளியே வர முடியல. நீ மட்டும் கத்தாம இருந்திருந்தா நான் அந்த மான கொன்னு இருப்ப மாற மாட்டேன். என் கண்ணு முன்னாடி நிக்காத, போ. தப்பிச்ச. ரொம்ப தூரம் போயிருக்க மாட்டாங்க. 2வது தடவை அந்த பறவை தப்பிச்சிடுச்சு. 3வது தடவை முடியாது. இன்னும் எவ்வளவு தூரம் போகணும்? என்னால எவ்வளவு தூரம் வேணாலும் பறக்க முடியும். ஏன்னா என் ரெக்கைகளுக்கு வலிக்காது. ஆனா நான் இது வரைக்கும் இவ்வளவு தூரம் நடந்து பழகினதே இல்ல. எனக்கு கஷ்டமா இருக்கு. கவலைப்படாத, நம்ம கிட்டத்தட்ட அந்த இடத்துக்கு வந்து சேர்ந்துட்டோம். பாரு, நீ இந்த ஏரியா தானே சொன்ன. உன் நண்பர்கள் உனக்காக காத்திருக்காங்க.
ஆ, இந்த முறை நீ என்கிட்ட மாட்டிக்கிட்ட. தடவையா மொத்த இறையும் நானே சாப்பிட போறேன். முழுசா எனக்கு தான். கூப்பிடு, உன் நண்பர்களை உதவிக்கு கூப்பிடு. அவ கூப்பிட்டாலும் யாரும் அவளுக்கு உதவி பண்ண முடியாது. ஏன்னா இந்த இடத்துல யாருமே இல்ல. அவசரப்படாத, கொஞ்சம் பொறு. சீக்கிரமாவே உன்னை வந்து கவனிக்கிறேன். சரியா தான் சொன்ன மோக்லி. உன்னை நீயே முதல்ல நம்பினா எதையும் சாதிக்கலாம்னு. நான் இந்த பறவையை சாப்பிட்றதுக்கு முன்னாடி கொஞ்சம் நொறுக்கு தீனி சாப்பிடலாம்னு நினைக்கிறேன். அதாவது மனுஷனோட விரலை. எங்க இருந்து வந்தீங்க இத்தனை பேரு? காப்பாத்துங்க, என் நண்பனை காப்பாத்துங்க. அவனுக்கு உங்களோட உதவி தேவை. ரொம்ப நன்றி. நான் இன்னும் கொஞ்சம் இருந்தா கீழே விழுந்திருப்பேன். அப்புறம் என்ன நடந்துச்சுன்னா ஒரு முதல்ல வந்து என்னோட ரெக்கைகளை கடிச்சிடுச்சு. அப்ப இவ்வளவு தூரம் நடந்தே வந்தியா? ஆனா பாவம் மோக்லி இப்ப அவ்வளவு தூரம் திரும்ப நடந்து போகணும். எனக்கு ஒண்ணும் இல்ல, போயிடுவேன். ஆனா ரொம்ப இருட்டாகுது. ஆனா நீங்க கொஞ்சம் உதவி பண்ணீங்கன்னா அவன் சீக்கிரமா வீட்டுக்கு போயிடுவான். ஆ? வாவ்!